நிலை கிடக்கிறது. மத வெறியர்கள் மதவெறியாக ஒரு புறம், இன்னொரு புறம் சாதி வெறி எங்கே தலைவர் தாழ்கிறதே. இதே திண்டுக்கலை சார்ந்த சிவகுருநாதன் என்கின்ற இளைஞன் உயர் சாதி பெண் என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த காதலை ஏற்க மறுக்கிற அந்த பெற்றோர்கள் இந்த சிவகுருநாதனை படுகொலை செய்ய முடிவு செய்கிறார்கள். தன்னுடைய மகளை வைத்து சிவகுருநாதனை நெல்லைக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். நெல்லைக்கு வரவழைக்கப்பட்டு இதே திண்டுக்கலை சார்ந்த சிவகுருநாதனை நெல்லையிலே கழுத்தை அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாரே, கை கால்கள் வெட்டப்பட்டு அங்கே படுகொலை செய்யப்பட்டாரே. சிவகுருநாதன் என்ன குற்றம் அடைத்தான்? உயர் சாதி பெண்ணை காதலித்தார் என்ற குற்றத்திற்காக படுகொலை செய்யப்பட்டார். இதே உடுமலையில சங்கர் என்கிற இளைஞன் எதற்காக பட்டப்பகலில மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டான்? உயர் சாதி பெண்ணை காதலித்தார் என்பதற்காக. நான் கேட்கிறேன், இந்தியாவிலே அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது 18 வயது நிரம்பிய பெண்ணும் 21 வயது நிரம்பிய ஆணும் மனம் விரும்பினால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மீறி இங்கே ஒரு கீழ்சாதிக்காரன் மேல் சாதி பெண்ணை காதலிக்க கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்தால் கொலை செய்யப்படுவார்கள் என்கின்ற மிகப்பெரிய சாதி வெறியர்கள் இந்த மண்ணிலே நடமாடுகிறார்களே. ஆக இந்த சாதியை பாதுகாப்பது எது? மதம். இந்த மதத்தை பாதுகாப்பவர்கள் யார்? மத வெறியர்கள். மத வெறியர்கள் என்று சொன்னால் இந்த சாதியத்தை, தீண்டாமையை கடைபிடிக்கிற, நடைமுறைப்படுத்துகிற இந்து மத வெறியர்கள் தான் இங்கே சாதியத்தை வளர்த்துகிறார்கள், இங்கே மதவெறியை வளர்த்துகிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்களே, இங்கே தாழ்த்தப்பட்டவர்களை எளிமையாக, இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எளிமையாக எதிரிகளாக்க முயற்சியை பிஜேபி செய்கிறது. பிஜேபியுடைய திட்டம் என்ன தெரியுமா? யாரை வீழ்த்த வேண்டுமோ அவர்களை எதிரிகளாக திருப்பி விட்டுள்ளது. இங்கு இருக்கக்கூடிய மேல் சாதிக்காரர்களை எல்லாம் பார்த்தீர்களா, கீழ் சாதிக்காரன் உங்கள் பெண்ணை காதலிக்கிறான் என்று அந்த சாதி வெறியை இங்கு இருக்கக்கூடிய சாதி வெறி அமைப்புகள் தூண்டிவிடுகிறார்கள். இவர்கள் கீழ் சாதிக்காரர்கள், இவர்கள் வன்முறைவாதிகள், இவர்கள் சாதி வெறியர்கள் என்கின்ற முத்திரையை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதும் எங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது பார்த்தீர்களா இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் என்கின்ற முத்திரையை இங்கே பரப்புவதுமாக. ஆக சாதி தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்னால் சாதி வெறியர்களைப் போல, இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் பயங்கரவாதிகளை போன்ற ஒரு தோற்றத்தை திட்டமிட்டு எங்கிருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஒரு கருத்தை பரப்பி தாழ்த்தப்பட்டவர்களை, இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக இந்த அரசு நடத்தி வருகிறது. அவருடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய உணவு முறை, அவர்களுடைய பண்பாட்டு முறை எல்லாம் இந்து பண்பாட்டு முறையாக வர வேண்டும் என்று இந்த பிஜேபி கருதுகிறது, இந்த RSS கருதுகிறது. இந்த வெளிப்பாடுதான் இதை ஏற்க மறுக்கிற நம்மை, இந்த இந்து மத கட்டமைப்புக்குள்ளே அடங்க மறுக்கிற நம்மை, அடங்க மாட்டோம் என்று சொல்லுகிற உலங்குகிற நம்மை மிக கொடூரமான முறையில நம்மை இங்கே அடங்குகிற முயற்சியில பிஜேபி அரசு ஈடுபட்டு இருக்கிறது. இந்த நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய யதார்த்தம், இந்த நிலைதான் இன்றைக்கு இந்தியாவுடைய யதார்த்தம். ஆக முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடமாடுகிற அல்லது இங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நரேந்திர மோடி அரசு மிக மிக முழுவீச்சாக இங்கே களமாடி வருகிறது. தோழர்களே, அது மாத்திரமல்ல, நரேந்திர மோடி 2014 மே 26ஆம் தேதி ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தார். அவர் பதவியேற்றார். 2014 பதவியேற்றவுடன் பிஜேபி அரசு மிக முக்கிய துறைகளை எல்லாம் இந்துத்துவ துறைகளாக மாற்றுவதன் மூலமாக இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக மாற்ற முடியும் என்கின்ற தன்னுடைய திட்டத்தை நரேந்திர மோடி ஆட்சியை பதவியேற்றவுடன் நடைமுறைப்படுத்தினார்கள். பதவியேற்ற அடுத்த நாளே அதிக ஆட்சியினுடைய அந்த அறிவிப்புகள் எல்லாம், அந்த அரசுடைய அறிவிப்புகள் எல்லாம் இந்தியில இருக்க வேண்டும் என்று சொல்லி பதவியேற்ற அடுத்த நாளிலே அவர் ஒரு திட்டத்தை, ஒரு அறிவிப்பை மேற்கொள்கிறார். அடுத்த நாளிலே இந்தியை திணிப்பதற்கு, சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு, தேசிய இனங்களை இந்துத்துவவாதிகளாக மாற்றுவதற்கான முயற்சிகளை பதவியேற்றவுடன் அவர் தொடங்கிவிட்டார். அது மாத்திரமல்ல தோழர்களே, இந்தியாவுடைய வரலாறுகள் எல்லாம், குறிப்பாக இந்தியாவுடைய அந்த கல்விகள் எல்லாம் RSS இயக்கம் காவிமயமாக்குகிற முயற்சியும் மேற்கொண்டு விட்டது. நரேந்திர மோடி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த 2 வாரங்களில் இந்திய வரலாற்று ரீதியான அந்த கோப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து, தேடி கண்டுபிடித்து
தோழர்களே, 1.5 லட்சம் வரலாற்று கோப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகம் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த 2 வாரங்களில் எடுத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய வரலாற்று கோப்புகளை எல்லாம் எரித்துவிட்டு இந்திய வரலாறு, இந்து வரலாறு என்கின்ற பொய்யான வரலாற்று பிரிவுகளை நியமிப்பதற்காக வரலாற்று துறைகளிலே RSS இயக்கத்தை சார்ந்தவர்களை நியமித்து வருகிறார்கள். இங்கிருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக, கல்விகள் மூலமாக RSS என்கின்ற நச்சு கருத்தை, இந்துத்துவ கருத்தை திணிக்க வேண்டும், இந்தியை திணிக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும் என்று சொல்லி அதே நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் அதே மத்திய உள்துறை அமைச்சகம் 15,000 மத்திய அரசு பள்ளிகளிலே சமஸ்கிருத வாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். ஆக நரேந்திர மோடி வந்தவுடன் வரலாற்று கோப்புகளை எரித்தார்கள். எரித்ததோடு வரலாற்று துறையிலே RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் நியமித்தார்கள். அப்படி நியமித்தவர்தான் இங்கு இருக்கக்கூடிய சுதர்சன் ராவ் என்கின்ற RSS கருத்தை கொண்டவர், அந்த வரலாற்று துறையை இருந்தவர். அது மாத்திரமல்ல, திரைப்படத்துறையை கூட அவர்கள் விட்டுவிடவில்லை. திரைப்படத்துறையிலே கஜேந்திர சவுகான் என்கின்ற RSS இயக்கத்தை சார்ந்தவரை அந்த திரைப்படத்துறையினுடைய வரலாற்று தலைவராக, அந்த திரைப்படத்துறையினுடைய தலைவராக நியமிக்கிறார்கள். வரலாற்று துறையிலே, திரைப்படத்துறையிலே உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நீதித்துறையையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. நீதித்துறையிலும் RSS கருத்தை கொண்ட நீதிபதிகளை அவர்கள் நியமித்து வருகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆக நீதித்துறையிலே, கல்வித்துறையிலே, வரலாற்று துறையிலே, திரைத்துறையிலே, இப்படி அனைத்து துறைகளிலும் RSS கருத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக, RSS என்கின்ற நயவஞ்சக விஷத்தை கக்கிவிட வேண்டும் என்பதற்காக அதற்கு ஏற்ற தலைவர்களாக RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த துறைகளிலே நியமித்து வருகிறார்கள் தோழர்களே. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள், தேசிய கல்விக் கொள்கை 2016 என்கின்ற புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரிலே நரேந்திர மோடி அரசு அறிவித்தார்கள். புதிய கல்விக் கொள்கை என்றால் என்ன? புதிய கல்விக் கொள்கை ஏன் அவர்கள் கொண்டு வருகிறார்கள்? இங்கு இருக்கக்கூடிய கல்வியை அவர்கள் காவிமயமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சின்னஞ்சிறிய பிஞ்சுகளுடைய நெஞ்சிலே அந்த விஷத்தை கக்க வேண்டும் என்று, அந்த விஷத்தை பரப்ப வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவேதான் புதிய கல்விக் கொள்கை என்கின்ற அடிப்படையிலே உலகல்வி முறை ராஜாஜி கொண்டு வந்தாரே, செருப்பு தைக்கிற மகன் செருப்பு தான் தைக்க வேண்டும், பிணத்தை எரிக்கிறவனுடைய மகன் பிணத்தை தான் எரிக்க வேண்டும், எங்கிருக்கிற துணி துவைக்கிறவனுடைய மகன் துணிதான் துவைக்க வேண்டும் என்று முன்னொரு காலத்தில் ராஜாஜி கொண்டு வந்தாரே அந்த குலக்கல்வி திட்டம், அந்த குலக்கல்வி திட்டத்தினுடைய மறுவடிவம் தான் நரேந்திர மோடி கொண்டு வருகிற புதிய கல்விக் கொள்கை 2016. ராஜாஜி செத்து விட்டார், இந்து மதவெறியின் ராஜாஜி மடிந்து விட்டார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. அந்த ராஜாஜி அந்த மோடி வகையிலே இன்றைக்கு 2016 புதிய கல்வி மூலமாக உருவெடுத்திருக்கிறார். மறைந்த எவரும் சாகவில்லை, கோல்வாக்கா சாகவில்லை, எங்கிருக்கக்கூடிய வல்லபாய் படேல் சாகவில்லை, இந்து தனாதான தர்ம தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற எவனும் இன்றைக்கும் கருத்தாக்க ரீதியாக RSS மூலமாக வளர்ந்து வருகிறார்கள். இப்படி அந்த குலக்கல்வி முறையை மறைமுகமாக கொண்டு வருகிற முயற்சி தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. இப்படி எண்ணற்ற செய்திகளை சொல்லலாம் தோழர்கள். இப்படி பல செய்திகளை நம்மால் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நாம் எல்லாம் ஆசிரியர் தினம் கடைபிடித்தோம், ஆசிரியர் தினத்தை நாம் கடைபிடித்தோம். ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆசிரியர் தினத்தை குரு தேவ் என்கின்ற நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று இங்கே ஒரு அறிக்கை விடுகிறார்கள். குரு தேவ நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆசிரியர் தினத்தை நாம் கடைபிடிக்கிற அந்த நிகழ்வுகளை அவர்கள் மாற்றியமைக்கிறார்கள். இப்படி கல்வியை காவிமயமாக்கிற முயற்சியில் ஈடுபடுகிற போது நாளைய தினம் கூட, நாளைய மறுதினம் கூட இயேசு கிறிஸ்தவருடைய பிறந்த நாள், டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்தவருடைய பிறந்த நாள். எங்கிருக்கக்கூடிய யூத மத குருமார்களின் மத்தியிலே, எங்கிருக்கக்கூடிய யூத தலைவர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு யூதர் இனத்தை விடுவிக்க வந்த போராளிகளுடைய பிறந்த நாளை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் புனித நாளாக அனுசரிக்கிறார்கள். அன்றைக்கு அரசு விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது. அந்த அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்ட நாளிலே இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் புனித நாளாக அனுசரித்து வந்திருக்கிற அந்த நாளை நரேந்திர மோடி ஆட்சி, நரேந்திர மோடி வந்த பிறகு அதே டிசம்பர் 25 வாஜ்பாய் பிறந்த நாள் என்று சொல்லி அந்த நாளை நல்லாட்சி நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று அதே டிசம்பர் 25 தேர்வு செய்கிறார்.
அந்த 25 எந்த பள்ளி பிள்ளைகளும் விடுமுறை எடுக்கக்கூடாது, பள்ளிக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறார். இதனுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு நாளை இருட்டடிப்பு செய்ய வேண்டும், அம்பேத்கர் இறந்த நாளிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி வர வேண்டும், எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அதே நாளை தேர்வு செய்து டிசம்பர் 6ஆம் தேதியே வரலாற்று பொக்கிஷமாக இங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் புனிதமாக மதிக்கப்படுகிற அந்த பாபர் மசூதி அதே நாளிலே இடிக்கப்பட்டது. யதார்த்தமாக நடந்தது அல்ல, திட்டமிட்ட சதியாக நடந்தது. தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாமிய மக்களும் ஒன்று திரண்டு விடக்கூடாது என்பதற்காக வரலாற்று மோசடியாக நடந்தது. ஆனால் அதை எந்த நோக்கத்திற்காக அந்த RSS மதவெறியர்கள் இடித்து தள்ளினார்களோ அந்த இடித்து தலைமட்டமாக்கிய அந்த நெஞ்சு இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களும் இஸ்லாமியர்களும் நீ நினைத்தாயே அந்த டிசம்பர் 6 சிறைக்கப்படுவார்கள் என்று இல்லை. அதே டிசம்பர் 6 இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒன்றாக எப்படி தாழ்த்தப்பட்டவர்களிடத்திலே இஸ்லாமியர்களை பிரிக்க வேண்டும் என்று எங்க இருக்கக்கூடிய RSS நினைக்கிறார்களோ அதை போலவே கிறிஸ்தவர்களிடமிருந்தும் எங்க இருக்கக்கூடிய மக்களை பிரிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். அதனால்தான் அதே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை வாஜ்பாயினுடைய பிறந்த நாள் நல்லாட்சி நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று மிக பகிரங்கமாக RSS இயக்கம் அறிவிக்கிறது, பிஜேபி அரசு அறிவிக்கிறது. ஆனால் தோழர்களே, இயேசுநாதரோடு வாஜ்பாயை ஒப்பிடுகிற செய்தி இருக்கிறதே, எவ்வளவு பெரிய மோசடி! யார் இந்த வாஜ்பாய்? யார் இந்த வாஜ்பாய்? சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தோழர்களே, வாஜ்பாய் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக போராடி கைது செய்யப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கைது செய்யப்பட்ட போது அதே வாஜ்பாய் வெள்ளை ஏகாதிபத்திய அரசிடம் இல்லை இல்லை, நான் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை, எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கடிதத்தை கொடுத்துவிட்டு சிறையில் ஒரு நாள் கூட இருக்க முடியாமல் எங்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக நான் போராடவில்லை என்று எழுதி கொடுத்து வந்த வாஜ்பாய் இன்றைக்கு நல்லாட்சி நாளாக பிஜேபி அறிவிக்கிறது என்று சொன்னால், அந்த வாஜ்பாயை இயேசுநாதரோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மதவெறியர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய வரலாற்று புரட்டர்களாக இருப்பார்கள், எவ்வளவு பெரிய பொய்யர்களாக இருப்பார்கள், எவ்வளவு பெரிய மூடர்களாக இருப்பார்கள் இந்த பிஜேபி என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செய்தியாக அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக இவர்கள் அரங்கேற்றிக் கொண்டே வருகிறார்கள். இந்த வரலாற்று பொய்களை எல்லாம், இந்த வரலாற்று புரட்டுகளை எல்லாம் நாம் கடைபிடித்தாக வேண்டும் தோழர்களே. அது மாத்திரமல்ல, இந்த வாஜ்பாய் யார்? இன்றைக்கு நாடெங்கும் மக்கள் எல்லாம் ஏடிஎம் என்கின்ற ஏடிஎம்க்கு பணம் எடுப்பதற்காக வரிசையில் கொண்டிருக்கிறார்களே, கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அறிவிப்புக்கு பிறகு 50க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே இறக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கிறார்களே. நரேந்திர மோடி அறிவிப்பு மூலமாக இந்தியா முழுவதும் 50க்கும் மேற்பட்டவர்கள் பணம் எடுக்க போகிற போது மடிந்திருக்கிறார்கள். இந்த 50க்கும் மேற்பட்ட படுகொலைக்கு யார் காரணம்? நரேந்திர மோடியுடைய அறிவிப்பு காரணம். நரேந்திர மோடியுடைய அறிவிப்பு காரணம் என்று சொன்னால் இந்த 50 படுகொலைக்கும் நரேந்திர மோடி தான் படு கொலைகாரன் என்பதை நான் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக இங்கு பகிரங்கமாக என்ன நடந்தது? யாருடைய பணத்தை எடுத்து யார் காவலில் நிற்பது என்று சொல்கிறார்களே, இந்த அட்டை பணம் இது யாருக்காக கொண்டு வருவது? வரிக்காக கொண்டு வருகிறார்களா? இல்லை தோழர்களே, இது முழுக்க கார்ப்பரேட் நிறுவனத்திற்காக, இங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளுக்காக இந்த கருப்பு பணம் என்கின்ற பெயரிலே நரேந்திர மோடி இந்த அறிவிப்பை கொண்டு வருகிறார். அவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன? இஸ்லாமியர்கள், குறிப்பாக பாகிஸ்தானை சார்ந்த தீவிரவாதிகள் கருப்பு பணத்தை பயன்படுத்துகிறார்கள், கள்ள நோட்டை பயன்படுத்துகிறார்கள். எனவேதான் இஸ்லாமியர்களை, அந்த தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு இந்த அறிவிப்பு மிக அவசியம். ஆக இவன் எதை அறிவித்தாலும் அதற்கு பின்னால் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார்களாக நம்ப வேண்டும் என்று நம்மை சொல்லுகிறான். நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேட்கிறேன், எங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீ சொல்கிறாயே, அந்த தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிறாயே, அவர்கள் எல்லாம் எங்கே கருப்பு பணத்தை வைத்துக் கொண்டுதான், எங்க இருக்கக்கூடிய கள்ள நோட்டை வைத்துக் கொண்டுதான் எங்கே தீவிரவாதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதற்கு மாறாக இப்பொழுது நாம் சொல்கிறோமே, இதே வாஜ்பாய் ஒரு முறையை கொண்டு வருகிறார். இந்த வாஜ்பாய் என்ன முறையை கொண்டு வருகிறார்? பார்ட்டிசிபேட்டரி என்கின்ற நோட், அப்படி ஒரு நோட் இருக்கிறது. அந்த நோட் என்கின்ற அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் என்கின்ற அந்த நோட்டின் மூலமாக யார் வேண்டுமாக இங்கே வரலாம், அம்பானி அதானி மூலமாக இங்கே வரலாம். அப்படி வருகிற போது யார் இந்த பணத்தை
பங்கு எது என்பதை கேட்பதற்கு எந்த பிரதமருக்கு அதிகாரம் கிடையாது என்கின்ற ஒரு விதியை வாஜ்பாய் அரசு இருக்கிற போதுதான் கொண்டு வந்தார்கள். ஏன் கொண்டு வந்தார்கள்? அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம், அந்த ஏகாதிபத்தியவாதிகள் எல்லாம், அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் சுதந்திரமாக முதலீடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக. அவர்களுடைய நீங்கள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம், அம்பானி அதானிகள் எல்லாம் நீங்கள் முதலீடுகள் செய்கிற போது உங்களை யார் என்று கேள்வி கேட்க முடியாது என்கிற அளவிற்கு ஒரு விதியை பார்ட்டிசிபேட்டரி நோட் மூலமாக வாஜ்பாய் கொண்டு வந்தார். ஆக அந்த வாஜ்பாய் யார்? இங்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எடுபடி வேலை செய்த அந்த வாஜ்பாயை இன்றைக்கு இந்த மக்களுக்காக வாழ்ந்து முடிந்த, இந்த மக்களுக்கு அன்பை போதித்த, இந்த மக்களுக்கு புரட்சியை போதித்த, இந்த மக்களை நேசித்து இயேசுநாதரோடு ஒப்பிடுவது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி. இப்படி எண்ணற்ற மோசடிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறார். இந்த கருப்பு பணம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு என்பது முழுக்க முழுக்க நம்முடைய மக்களுக்கான அல்ல. இங்கு இருக்கக்கூடிய சிறு முதலாளிகள், ஏழை எளியவர்களை பாதிப்பை உருவாக்குகிற இந்த திட்டத்தை நரேந்திர மோடி அரசு மிக திட்டமிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக கொண்டு வந்தார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு எதிராக, சிறு முதலாளிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அரசு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை தான் பொது சிவில் சட்டம் என்கிற ஒரு பொது சிவில் சட்டம் என்கின்ற அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். பொது சிவில் சட்டம் என்றால் என்ன? எதற்காக பிஜேபி கொண்டு வருகிறார்கள்? இன்றைக்கு பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி சொல்கிறது. பிஜேபி எப்பொழுதெல்லாம் தேர்தல் நெருங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் ராமருடைய ஆட்சி அமைப்போம், பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டுவோம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் பொதுவாக பிஜேபி RSS இயக்கங்கள் தேர்தல் நேரத்தில் சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு கிளர்ச்சியை உருவாக்குவார்கள், மக்கள் மத்தியிலே ஒரு வன்முறையை உருவாக்குவார்கள். அந்த வன்முறையின் மூலமாக இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரிப்பார்கள். அதை வாக்கு வங்கியாக அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு யார் துவமிட்டிருக்கிறார்கள்? அங்கிருக்கக்கூடிய பிஜேபி அரசை கூட தாண்டி முன்னோட்டமாக உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு எடுத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது? ஜிதேந்திர நாதர் என்கின்ற ஒருவர் தன்னுடைய முதல் மனைவி மீனா என்கின்ற முதல் மனைவி இருக்கிற போது சுனிதா என்கின்ற இரண்டாவது பெண்ணை அந்த மீனாவிற்கு தெரியாமல் திருமணம் முடித்து விடுகிறார். எப்படி முடித்து விடுகிறார்? அந்த ஜிதேந்திர நாதர் என்கின்ற அந்த இந்து மதத்தை சார்ந்தவர் அப்துல்லானாக மாறி அந்த சுனிதா என்கின்ற பெண்ணை பேகம் பாத்திமாக பெயர் மாற்றம் செய்து இவர்கள் இஸ்லாமியர்களாக ஜிம்மா மசூதியிலே திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த திருமணத்தை செல்லாது என்று அறிவிப்பதற்காக அங்கே மீனா என்கின்ற பெண் நீதிமன்றத்திற்கு செல்கிறார். அப்படி நீதிமன்றத்திற்கு செல்கிற போது நான் மதம் மாறிவிட்டேன், எங்கள் மதத்திலே 2ஆம் தரமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் சொல்கிறது, எங்கள் மத சட்டம் சொல்கிறது என்று இந்த திருமணம் செய்து கொண்டவர்கள் வாதாடுகிற போது இதை 8 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரித்த நீதிமன்றம், ஆமாம் இவன் திருமணத்திற்காகவே மதம் மாறி இருக்கிறான், எனவே இந்த திருமணம் செல்லாது என்று இங்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. அப்படி அந்த தீர்ப்பு செல்லாது என்று நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அனைத்து முஸ்லிம் இயக்கங்களும் வரவேற்றார்கள், அனைத்து ஜனநாயக சக்திகளும் வரவேற்றார்கள். ஆக ஒரு வழக்கு போகிறது, அந்த வழக்குக்கு எதிராக நீதிபதி தீர்ப்பு சொல்வது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அந்த வழக்கை தாண்டி சில கருத்துக்களை நீதிமன்றம் சொல்லுகிறார்களே, அது எந்த அடிப்படையில் என்றைக்கு கூட நம்மால் பார்க்க முடியும். ஒரு MCOP மோட்டார் வாகன சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு போகிறது, அந்த வழக்கில் இழப்பீடு கேட்டு வழக்கு போடுகிறார்கள். அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்கிற நீதிபதி அனைவரும் ஹெல்மெட் கட்டாயம் போட வேண்டும் என்று கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். கூடுதலாக ஹெல்மெட் அணிந்தே ஆக வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிடுகிறார்கள். அந்த உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றம் வழக்குக்கு தீர்ப்பு சொல்லலாமே தவிர வழக்குக்கு துணையோடு சில ஆணைகளை அரசுக்கு உத்தரவிடக்கூடாது என்று தமிழ்நாட்டிலே வழக்கறிஞர்கள் போராட்டம் வெடித்தது. குறிப்பாக மதுரையிலே வழக்கறிஞர்கள் போராட்டம் வெடித்தது.
அந்த போராட்டத்திற்கு எதிராக அந்த வழக்கறிஞர்களை இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் வழக்கறிஞர் பணி செய்ய முடியாமல் தடை போடுகிற கொடுமையெல்லாம் இன்றைக்கு நீதித்துறையின் மூலமாக போராடுகிற வழக்கறிஞர்களுக்கு எதிராக இன்றைக்கு பல வன்முறைகள், பல அநீதிகள் இழைக்கப்பட்டு வருகிறது. இப்படி ஒரு சட்டத்திலே ஒரு வழக்கு வருகிற போது அந்த வழக்குக்கு இணையாக தீர்ப்பு சொல்வதை தாண்டி கூடுதலாக நீதித்துறை சில அதிகாரங்களை கையில் எடுத்து பிறப்பித்தனுடைய விளைவாக பல போராட்டங்கள் விடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் இன்றைக்கு இந்த வழக்கில் கூடுதலாக அவர்கள் இந்த திருமணம் செல்லாது என்று சொன்ன பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூடுதலாக அவர்கள் சொல்கிறார்கள். பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவது அங்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலே அது சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறார்கள். தோழர்களே, இப்படி இந்த வழக்குக்கு எதிராக பொது சிவில் சட்டம் என்கின்ற அந்த சட்டம் வருகிற போதுதான் இந்த வழக்கிலே நம்மால் தலையிட முடிகிறது. தோழர்களே, இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று யார் சொல்கிறார்கள்? நீதிபதிகளே சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற போது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலே வழிகாட்டுதல் கோட்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதல் கோட்பாடு சொன்னதை போல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று அந்த நீதிபதி பரிந்துரை செய்கிறார். நான் கேட்கிறேன், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நீதி அரசர்கள், குறிப்பாக இங்கே இந்த வழக்கிலே தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் குல்தீப் சிங் கோய் என்கின்ற நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நாங்கள் இங்கே தமிழ் புலிகள் கட்சியின் மூலமாக சொல்ல விரும்புவது, அந்த அரசியல் அமைப்பு சட்டம் வழிகாட்டுதல் கோட்பாட்டின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த நீதி அரசர்களை பார்த்து இந்த மன்றத்தில் கேட்கிறேன், அதே அரசியல் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டிலே தான் 14 வயதுக்குட்பட்டவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி அரசர்களே, இந்தியா முழுவதும் 14 வயதுக்குட்பட்ட அனைவரும் கல்வி கற்க வேண்டும், அதை அரசு செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பை உங்களால் சொல்ல முடியுமா? அதே வழிகாட்டுதல் நெறிமுறையிலே தான் போதைப் பொருள்கள் மருந்திற்கு தவிர இதற்கும் பயன்படுத்தக்கூடாது, இங்கு இருக்கக்கூடிய மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அதே வழிகாட்டும் நெறிமுறையிலே ஒரு விதி சொல்லப்படுகிறது. நான் இந்த நீதிபதிகளை பார்த்து கேட்கிறேன், அதே வழிகாட்டும் நெறிமுறைப்படி பூரண மதுவிலக்கை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று உங்களால் தீர்ப்பு கூற முடியுமா? ஆக 14 வயதுக்குள்ளே அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பது உங்கள் விருப்பம் இல்லையா? இந்த நாட்டிலே சாராயம் என்கின்ற மது ஒழிய வேண்டும் என்பது உங்கள் நோக்கம் இல்லையா? இதுவெல்லாம் உங்கள் நோக்கம் இல்லை என்ற போது பொது சிவில் சட்டம் மட்டும் உங்களுடைய நோக்கம் என்று சொன்னால் நீங்கள் யாருடைய பின்னணியாக இருக்க போகிறீர்கள்? யாருடைய பின்னணியாக இருந்து இந்த கருத்தை பரப்புகிறீர்கள்? என்ற உத்தரவை பிறப்பிக்கிறீர்கள் என்கின்ற ஜனநாயகவாதியாக இந்த கேள்வியை உங்கள் முன்னே நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, இது கொடுமை, பெரிய கொடுமை என்னன்னா, இஸ்லாமிய பெண்கள் இந்து மத இந்த இஸ்லாம் சட்டத்தால், கரியத்து சட்டத்தால் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இஸ்லாமிய பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி முழு பூசணிக்காயை சோத்தில் மறைப்பதைப் போல மீண்டும் ஒரு வரலாற்று புரட்டை இந்த நரேந்திர மோடி சொன்னால் வேடிக்கை பார்க்க நாங்கள் என்ன, இன்றைக்கும் நாங்கள் என்ன அம்பேத்கரை ஏற்காதவர்களா, பெரியாரை ஏற்காதவர்களா, கலிங்குசாமியுடைய உரிமையை ஏற்காதவர்களா? எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை! குஜராத்திலே 3000 இஸ்லாமியர்களை கருவறுத்த பயங்கரவாதி, கருவறுத்த கொலைகாரன் நரேந்திர மோடி இஸ்லாமிய பெண்கள் மீது இரக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால் இதை நாங்கள் நம்ப முடியுமா? இஸ்லாமிய பெண்கள் நிறைவான கர்ப்பிணியாக இருந்த போது அந்த கருவை சிதைத்து உள்ளிருக்கிற சிசுவை எடுத்து ஈட்டியால் குத்தி கொலை செய்த நரேந்திர மோடி என்கின்ற கொலைகாரன் இஸ்லாமிய பெண்கள் மீது இறக்கப்படுகிறார் என்று சொன்னால் ஏற்க முடியுமா? நம்ப முடியுமா? எவ்வளவு பெரிய புரட்சி! இஸ்லாமிய பெண்கள் மீது உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய இறக்கம் வந்தது? தமிழ்நாட்டில் ஒருத்தர் ராமதாஸ் தலித் பெண்கள் மீது அக்கறை சொல்வதை போல வன்கொடுமை தடுப்பு சட்டம் திருத்தம் என்பது ராமதாஸ் நரேந்திர மோடி ஒரு சாதிவாதி, அவர் ஒரு மதவாதி. எப்படி அவர்கள் பொது சிவில் சட்டத்தை இஸ்லாமிய பெண்களுக்காக திருத்த வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தலித் பெண்களை பாதுகாப்பதற்காக திருத்த வேண்டும் என்று முழுக்க முழுக்க வரலாற்று பொய்யை
ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்திய அரசு ஒரே பண்பாட்டை சார்ந்ததா? இந்தியாவிலே ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்களா? இந்தியாவிலே ஒரே பண்பாடு இருக்கிறதா? இந்தியாவிற்கு இறமை இருக்கிறதா? ஆக இந்தியா ஒரு நாடே இல்லை என்பதை நரேந்திர மோடி முதலில் நினைத்து பார்க்க வேண்டும். இந்தியாவில் வாழ்கிற யாரும் இந்தியர்கள் இல்லை என்பதை நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டாக வேண்டும். யார் இந்தியன்? இந்தியாவிலே வாழ்கிறவனெல்லாம் இந்தியனா? நான் கேட்டேன், நரேந்திர மோடி அவர்களே, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற நரேந்திர மோடியை பார்த்து சொல்கிறேன், இந்து மத சட்டம், இந்து கோர்ட்டில் என்னுடைய மகத்தான ஆசான் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1951 பாராளுமன்றத்தை சமர்ப்பித்தாரே இந்து சட்ட மசோதா. நான் கேட்கிறேன், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர துடிக்கிற நரேந்திர மோடி அவர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் 1951 முன்மொழியப்பட்ட இந்து சட்ட மசோதாவை நரேந்திர மோடி கொண்டு வருவதற்கு தயாரா என்பதை இந்த மேடையில் இருந்து நான் 51 அம்பேத்கர் அந்த மசோதாவை கொண்டு வந்தாரே, அந்த மசோதாவை எங்க இருக்கிற காவி பயங்கரவாதிகள் அன்றைக்கு எதிர்த்தார்களே, ஏன் எதிர்த்தார்கள் தோழர்களே? அம்பேத்கர் அவர்கள் 1951 இந்த இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்தார்கள். அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்படுவதற்கு முன்பாக எந்த ஒரு சட்டத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு வாதம் நடக்கவில்லை. அரசியலமைப்பு சட்டம் உருவான பிறகு நாடு சுதந்திரம் பெற்ற அரசியலமைப்பு சட்டம் எத்தனையோ முறை திருத்தம் செய்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் எந்த விவாதமும் நடக்கவில்லை. இப்படி எந்த சட்ட விதிகளுக்கும் நடக்காத விவாதங்கள் இந்து சட்ட மசோதா மீது நடந்தது. இந்திய பாராளுமன்றத்தில் நடந்தது. அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதா மீது நடந்தது. எத்தனை நாட்கள்? ஒரு நாட்களா? ஒரு வாரமா? ஒரு மாதமா? ஒரு வருடமா? இல்லை தோழர்களே, 4 வருடங்களாக அம்பேத்கர் இந்து சட்ட மசோதாவை கொண்டு வர முயற்சிக்கிறார். விவாதம் நடக்கிறது, அதை ஏற்க மறுக்கிறார்கள். இன்றைக்கு நாம் சொல்கிறோம், இரும்பு மனிதர் வல்லபாய் படேல்